ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நுரையீரல் தொக்கு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் பார்க்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு நுரையீரல் எடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன். மஞ்சள் போட்டு நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்ச மாதிரி பிசைஞ்சு கழுவி ஊற்றிட்டு வச்சுருக்கேன். இதில் லேசாக கொஞ்சம் இந்த ஒரு மாதிரி இப்படி இந்த பாருங்கள், இந்த ஹோல்ஸ் இருக்குது தெரியுதா பாருங்கள். இதுலேருந்து ரத்தம் வரும். அதையும் நம்ம இப்படி அழுத்தணும்னா வந்துடும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே பண்ணணும் நம்ம. இதை பாருங்கள், இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பாருங்கள், இதை அழுத்தினா ரத்தம் வரும். நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை கழுவி எடுத்து வச்சுட்டேன். 2 வெங்காயம் வந்து பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். 2 தக்காளி பொடியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சிலர் பிடிக்காதுன்னுவாங்க. நல்லா பெப்பர் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க. தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் ஒரு ஸ்பூன் கோபுரமாக இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நிறைய வேணும் கிரேவினா நீங்கள் அப்படியே டபுள் பண்ணிக்கங்க. கொஞ்சமாக வேணும்னா இந்த அளவே போதும். ஒரு 2-3 பேர் சாப்பிட்லாம். இதை நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக இந்த அளவு உப்பு எடுத்துக்கிறேன். இதே நீங்கள் 2 நுரையீரல் எடுக்கணும், இதில் அப்படியே டபுள் பண்ணிங்க. 3 வெங்காயம் 4 வெங்காயம் உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கோங்க. இது ஒரு டம்ளர் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நல்லா நம்ம கலந்துக்கலாம். ஒரு 4 விசில். ஏன்னா இது ரொம்ப சின்ன நுரையீரல் தான், சீக்கிரம் நல்லா வெந்துடும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. திருப்பி நம்ம வந்து தாளிக்கும் போதும் வேகும் இல்லையா, அப்போ இன்னும் கொஞ்சம் வெந்துடும். இதை அடுப்பில் வச்சுக்கலாம். இதை மூடிடலாம். நம்ம ஒரு 4 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். விசில் அடங்கிடுச்சு. நான் திறந்துட்டேன். அதை பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா பூத்து வந்துருக்கு, சூப்பராக வந்திருக்கு. இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கிறேன். இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும், 3 கூட விடலாம். இது எண்ணெய் போதுன்ட்டு நான் கம்மியாக விட்டுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். எப்போவுமே வந்து மட்டனில் எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் அது இழுத்துக்கும், எண்ணெய் தெரியாது. சிக்கன்லேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும், இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரது ரொம்ப கஷ்டம். 2 லவங்கம் சேர்த்துக்கிட்டேன். சின்ன துண்டு பட்டை 2 சேர்த்துக்கிறேன். 4 கருவேப்பிலை போட்டுக்கிறேன். வச்சாச்சு, இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கிரேவியாக எடுத்துங்க. குழம்பு மாதிரி பயன்படுத்தினா இப்படியே குழம்பு மாதிரி பயன்படுத்திக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டால் முடிஞ்சுது. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு குழம்பாக வேணும்னா இப்போ மிளகுத்தூள் போட்டோம் இல்லைங்களா, இதே மாதிரி ஒரே ஒரு கொதி வரட்டும் நிறுத்திட்டா இது அப்படியே குழம்பாக யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தலை கிரேவியாக வேணும்னா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோன்னு கொஞ்சம் தண்ணி சொன்ன பிறகு இறக்கலாம். நான் கொஞ்சம் பெப்பர் ஃப்ரை மாதிரி இறக்க போகிறேன். சுண்டன பிறகு இறக்க போகிறேன் நான். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நல்லா தண்ணி சுண்டிடுச்சு, சுக்காவாக ஆயிடுச்சு பாருங்கள். நான் நல்லா இன்னும் சுண்டட்டோன்னு பார்த்தேன். வெடிக்குது. இது நுரையீரல் வந்து எப்போவுமே வெடிக்கும், பயந்துடாதீங்க. கொஞ்சம் பொறுத்து கொஞ்சம் தூரமாக இருந்து பண்ணுங்கள். இதுக்கு மேலே சுண்டுச்சுன்னா இன்னும் வெடிக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன். இதை பாருங்கள், சுண்டி வந்துடுச்சு. நான் கடைசியாக வந்து கொத்தமல்லி போட்டு நிறுத்திடுறேன். நுரையீரல் தொக்கு ரெடி. நுரையீரல் தொக்கு ரெடி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ரசம் சாதமும் நுரையீரல் தொக்கும் சைட் டிஷ்ஷு நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு அப்புறம் பார்க்கலாம். பாய்.